தமிழ் நெஞ்சங்களுக்கு காலை வணக்கம். தமிழ் தலைமுறையின் இன்றைய முக்கிய செய்திகள். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மக்களவை சபாநாயகர் தேர்தல் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. பாஜக கூட்டணி வேட்பாளராக ஓம் பிர்லாவும் இந்திய கூட்டணி வேட்பாளராக கே சுரேஷ் இடையே கடும் போட்டி. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பாஜகவிற்கு ஆதரவு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி திடீர் அறிவிப்பு. காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் இன்று அவைக்கு வர வேண்டும். சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளதால் காங்கிரஸ் கொறடா உத்தரவு. மக்களவை சபாநாயகர் தேர்தல் தொடர்பாக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. மக்களவை துணை சபாநாயகர் வேட்பாளரை நிறுத்த இந்திய கூட்டணி கட்சி முடிவு. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கெஜ்ரிவாலை கைது செய்தது சிபிஐ. சிறையில் உள்ள கெஜ்ரிவாலை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிபிஐ முடிவு. நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு. எதிர்க்கட்சி தலைவராக தேர்வான ராகுல் காந்திக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்றே கடைசி நாள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளர் இறுதிப்பட்டியல் இன்று மாலையே வெளியிடப்படும் என தேர்தல் துறை அதிகாரி அறிவிப்பு. சென்னை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், குமரி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேமுதிக ஆர்ப்பாட்டம். துறை சார்ந்த அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தமிழகத்தில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆமணி பேருந்துகள் இயங்குவதை தடுக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. தமிழக அரசு இதற்கு உரிய பதில் அளிக்கவும் ஆணை. பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. மதுரை, பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இன்று முதல் தொடக்கம். செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து இன்று முதல் திருச்சி வழியாக பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 5G ஏலத்தில் முதல் நாளில் 11,000 கோடிக்கு அலைக்கற்றைகள் விற்பனை. இரண்டாவது நாளாக இன்றும் 5G அலைக்கற்றை ஏலம் நடைபெறும் என தகவல். திருச்சி காவிரி ஆற்றில் முதலைகள் நடமாட்டம். ஆற்றில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் அச்சம். சேலத்தில் தனியார் பல்பொருள் அங்காடியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. காலாவதியான தின்பண்டங்கள் மற்றும் கெட்டுப்போன காய்கறி பழங்கள் பறிமுதல். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகள் வாங்க 1035 கோடி ஒதுக்கீடு. 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். T20 உலகக்கோப்பை முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டம் நாளை இந்திய நேரப்படி காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை மேற்கொள்கிறது. இந்த ஆட்டம் இரவு இந்திய நேரப்படி 8 மணிக்கு தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது.